ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நேரத்திலே நம்முடைய ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, செபிப்பதற்கு, முக்கியமா அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு அவர் கொடுத்த வாய்ப்பிற்காக அவருக்கே நன்றிகளை செலுத்துகிறேன். சரி, வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். சிறிய செபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்திலே சாட்சிகளா எப்படி வாழ வேண்டுமோ, எங்களை பயமுறுத்தும் காரியங்களை விசுவாசத்தின் கண்களாலே பார்த்து அதை தாண்டி முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, காலையில எழுந்ததுமே பயத்தை உண்டாக்குகிற விஷயங்கள், வேதனையை உண்டாக்குகிற விஷயங்கள், ஜெயன்ஸ போல, ராட்சதர்களை போல நம்மேல் விழுவது போல சூழ்நிலைகள், பேரிடர்கள் ஒன்னாங்க. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு போராட்டத்தில் இருக்கிறான். நம்ம விசுவாசிகள்னு சொல்லிக்கிறோம்ல, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தின்படி நடக்க வேண்டும். பார்க்கிறதை வைத்து அல்ல, காணப்படாத தேவ கரம் நமக்கு துணையா இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். விசுவாச கண்களோடு பார்த்தால் அசாத்தியங்களை சாத்தியங்களாக மாற்ற முடியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு நடத்தும் பொழுது அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முன்பு வேவு பார்க்க ஒரு 12 பேரை அனுப்பினார். அந்த 12 பேரும் 40 நாட்கள் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்து அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி விசுவாசத்தின் கண்களோடு பார்த்த காலேபும் யோசுவாவும் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். 30வது வசனங்க, எண்ணாகமும் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அந்த தேசம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறதோ, அங்கே எவ்வளவு பலன் இருக்கிறதோ, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறதோ என்பதை பார்த்து வந்து விவரிக்காமல் மொத்தமாக நாம் அதை எளிதாக ஜெயித்து விடலாம் என்று விசுவாசத்தோடு நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர் நம் எதிரிகளை விட பெரியவர் என்று உணர்ந்து விசுவாசத்தோடு சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அவரோடு கூட சென்ற மற்ற மனுஷங்க, அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், அவர்களை எதிர்க்க நம்மாலே கூடாது என்றாங்க. பாருங்க, இந்த மற்ற 10 பேரும் அவங்க ரொம்ப பலவான்கள், அவங்கள நம்மளால எதிர்க்க முடியாது. அநேக முறை நம்முடைய சத்துருவின் பலனை பார்க்கிறோம் தவிர, பிசாசு எவ்வளவு அவன் தந்திரம் உள்ளவனோ பலவானோ என்பதை பார்த்து நம்ம நடுங்குகிறோம் தவிர, பிசாசனுடைய கையினாலே ஏவப்பட்ட ஜனங்க எவ்வளவு கொடூரமா நடந்து கொள்கிறாங்கன்னு பார்க்கிறோம். எவ்வளவு அவங்க அருவருப்பா நடக்கிறாங்க என்று நம்ம பார்த்து பயப்படுகிறோம் தவிர, நமக்கு விரோதமானவனை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை மறந்து விடுகிறோம். நமக்கு பலன் போதும் என்ற விசுவாசம் இல்லாம சத்ருவை பார்த்து நடுங்கி போகிறோம். 6 முழம் 1 ஜான் உயரமா இருந்த கோலியாத்தை பார்த்து தாவீது நடுங்கல. தாவீதை பார்த்து அந்த கோலியாத்து பதட்டப்பட்டான். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதி யாரு? நாம தேவனுடைய பக்கம் இருக்கிறோமா இல்லையா என்பதை பரிசீலித்து ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் என்னும் பொழுது இந்த உலக பிரச்சனைகளை ரொம்ப சுலபமா சந்திக்க முடியும். யாரோ சொன்னது போல, உன்னுடைய பிரச்சனைகளை குறித்து தேவனிடம் சொல்லுவது அல்ல, தேவனை குறித்து உன் பிரச்சனைகளுக்கு சொல்லு
என்ன நினைக்கிற பிரச்சனையே என் தேவன் யாரென்று நினைக்கிற என்று தேவன் மேல விசுவாசத்தோடு உங்க பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இவ்வளவு கடன் இருக்கிறதே, இவ்வளவு நோய்கள் இருக்கிறதே, இத்தனை தடைகள் இருக்கிறதே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, இத்தனை போராட்டம் இருக்கிறதே, நான் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போகிறவங்களா நம்ம இருந்தா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? நீ விசுவாசியா இருந்தா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுவ. இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க எவ்வளவு பலசாலிங்கன்னு சொல்றாங்களே தவிர உன் சத்ரு எவ்வளவு பலவான் நினைக்கிற தவிர நீ எவ்வளவு பலவான் என்று உனக்கு தெரியல. உன் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவரோ பெரியவரோ நீங்க உணர்கிறது இல்ல. எப்போதும் நம்ம சத்ருவோடு ஒப்பிட்டு கொண்டா கண்டிப்பா அவன் நம்மை விட இந்த உலக அதிகாரியா இருக்கிற பிசாசு சாத்தான் அவனை நம் சொந்த சக்தியாலே ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நாம தான் பலவீனராகிவிட்டோம், பிசாசுக்கு அடங்கிவிட்டோம். அவனுடைய ராஜ்யத்திலேயே இருந்து அவனை எப்படி ஜெயிக்க முடியும்? அவனை விட்டு விட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஆண்டவரின் பலத்தோடு நீங்க சத்துருவை எதிர்கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 33ஆம் வசனம், அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் என்றார்கள். இந்த ராட்சதர்கள் நெஃபிலிம் என்று அழைக்கப்படுகிறவங்க உருவத்திலே ரொம்ப பெரிதாக இருப்பவங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். என்னங்க நாம எவ்வளவு குறைவா நினைக்கிறோம் பாருங்க. அவங்க என்னமோ ரொம்ப பெரியவங்களா தெரியுறாங்களாம், நாம் என்னமோ அவங்க பார்வையில வெட்டுக்கிளிய போல இருக்கிறோமாம். வெட்டுக்கிளியை பார்த்துருக்கிறீங்களா? 1 இன்ச் இருக்கோங்க ஒரு வெட்டுக்கிளி. 1 இன்ச்சு அளவுக்கு இருக்கும் அந்த வெட்டுக்கிளி, அவ்வளவுதான். அந்த வெட்டுக்கிளியோடு ஒப்பிட்டுக் கொள்ளுகிறான் 6 அடி மனுஷன். சாதாரணமா 6 அடி இல்லைங்க, சரி 5'7", 5'6", ஏதோ ஒண்ணு. சராசரியா 6 அடி இருக்கிற நபர் இவங்கெல்லாம் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிய போல இருக்கிறாங்களாம். இவங்க சொல்லுகிற அளவின்படி கணக்கு போட்டு பார்த்தால் அவங்க 400 அடி உயரம் இருக்கணுமாம் ஒவ்வொருவரும். அவ்வளவு உயரமா இருக்கிறவங்க எங்கேயாவது இருப்பாங்களா? 400 அடி இருக்கிறவங்க, அவ்வளவு உயரமா இருக்கிறவனுக்கு தான் 6 அடி மனுஷன் வெட்டுக்கிளிய போல இருப்பான். பாயிண்ட் புரிஞ்சுச்சா? அந்த 400 அடி இருக்கிற மனுஷங்க இருந்தா ஒருவேளை அவனுக்கு 6 அடி மனுஷன் வெட்டுக்கிளிய போல இருப்பானாம். ஆனா அவங்க அவ்வளோ இல்லையே, 9 அடி 10 அடி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கோலியாத்து அதுல டாலஸ்ட் பர்சன். அவங்களுக்குள்ள வம்சத்தில் இருக்கக்கூடியவங்க 6 முழம் 1 ஜான் இருப்பாங்க. 6 முழம் என்றால் முழம் என்றால் 1.5 அடி. சோ 9 feet and 1 ஜான் 12 இன்ச்சஸ். 9 feet 12 inches இருக்கிறாங்க கோலியாத், அவ்வளவுதான். 400 அடினா எங்க இருக்கிறாங்க? உன்னுடைய பிரச்சனையை எப்பவுமே நீ உன்னை விட எவ்வளவோ பெருசுன்னு நினைக்கிற. உங்க பிரச்சனையை நீங்க சுலபமாக ஓவர் கம் செய்யலாம் என்பதை மறந்துவிட்டு உன் தேவனின் மூலமாக நீ ஜெயிக்கலாம் என்பதை நம்பாமல் நீங்க சும்மாவே எக்ஸாஜரேட் பண்ணுகிறீங்க உங்க பிரச்சனையை. என் கடன் மலையை போல இருக்குன்னு சொல்லுவாங்க. மலை எவ்வளவு பெருசுங்க? மலையை போல கடன் யாருக்கு இருக்கு? என்னுடைய கஷ்டங்கள் ரொம்ப ஆழம் என்று சொல்லுவாங்க. எதையோ சொல்லுகிறோம் நாம. சின்னவற்றை எனக்கு எல்லாரும் சத்துருக்கள்னு சொல்லுவாங்க, கடைசியா 2 பேரை காட்டுவாங்க. எல்லாரும் நீ ஏன் சொல்றீங்க? உன் பிரச்சனையை நீயே பெருசாக்கிக்கிற. உன்னுடைய பிரச்சனையை நீயே பெருசா நினைச்சுக்கிட்டு உடைந்து போகிற, பதறி விடுகிற. உங்களுக்கு உண்மைதான் அது பெருசாதான் காணப்படுது, ஆனா தேவனுடைய பார்வையில அது ரொம்ப சின்னதுங்க. உன்னை நீயே குறைவாக நினைப்பது உன் தப்புதாங்க. உன்னை நீ தாழ்த்தும்படி ஆண்டவர் சொன்னார் தவிர குறைவா நினைக்க சொல்லல. உங்களை தாழ்த்த சொன்னா தேவனுக்கு முன்பு தாழ்மையா இருங்க, பிசாசுக்கு முன்பு தாழ்மையா இருக்க அவசியம் இல்ல. தேவன் உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறதுனாலே அவருக்கு முன்பு தாழ்மையா இருங்க. எப்பொழுது தேவன் உயர்த்துவாரோ 6 முழம் 1 ஜான் உயரமா இருக்கிற கோலியாத்து அந்த சிறுவனா இருக்கிற மேபி 5 feet இருந்திருப்பாரோ என்னமோ, அவ்வளவுதான் தாவீது அந்த நேரத்தில். அவ்வளவு சின்னவனை பார்த்து நான் என்ன நாயா கட்டையோடு என்னிடத்தில் வருகிறேன்னு பதட்டப்படுறான் பாருங்க.
தேவன் உன் பட்சத்துல இருந்தா சத்துருவுக்கு நீ ஜெயண்ட போல காணப்படுவாய். தேவன் உன்னோடு இல்லாத போது சத்துருக்கள் உனக்கு ராட்சதரை போல காணப்படுவாங்க. சொல்லுங்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரா? ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தீங்களா? விசுவாச பார்வையோடு நீங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும் என்று பார்க்க முடிகிறதா? அல்லது இதையும் அதையும் பார்த்து பயப்படுறீங்களா? உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடுகிறவன், ஒடுங்கி போகிறவன், சோர்ந்து போகிறவன் தேவனுக்காக வாழ முடியாது. இயேசுவை நோக்கி பார், எவ்வளவு உயரமா இருக்காருன்னு. உன் கண்களை ஏறெடுத்து இயேசுவை நோக்கி பார்த்தால் வானத்துக்கும் பூமிக்கும் மேல அவ்வளவு உயர்ந்தவராய் மகத்துவமா இருக்கிற ஆண்டவருக்கு முன்பு 400 அடி உயரத்துக்கு ஒருவேளை ஒரு ராட்சசன் இருந்தாலும் அது கூட அவன் வெட்டுக்கிளியை விட சின்னதாக தேவனுடைய பார்வையில இருக்கிறான் என்கிற விஷயத்தை உணருங்க. விசுவாசத்தோடு எங்களுக்கு இருக்கிற பலன் போதும், எங்களுக்கு இருக்கிற சக்தி போதும், எங்களுக்கு இயேசு இருந்தால் போதும். இந்த பாடல் நிறைய பாடுவோம். இயேசு போதுமே, இயேசு போதுமே. போதுமான தேவன் நம் தேவன்ங்க. நம் ஆண்டவர் நம்மோடு இருந்தா நம்ம சத்ரு எவ்வளவு பெரியவனா இருந்தாலும், பிரச்சனை எவ்வளவு பெரியதானாலும், நம்முடைய சிக்கல் எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும், நாம சுமக்க முடியாத பாரமா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், பிரச்சனையானாலும், எதுவானாலும் கூட சுலபமாக அவைகளை சரி செய்ய முடியும், அவைகளை ஜெயிக்க முடியும். நம்மிடத்தில் இருக்கிற பலன் போதும். நம் ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா போதும். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்னும் சாத்தானுக்கே பயப்படுகிறீங்க தவிர, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை நசுக்கி விட்டவர். அவன் தலையை ஏறி மிதித்தவர். சீக்கிரமா நம்முடைய பாதத்திற்கு கீழே சாத்தானை மிதிக்க செய்ய போகிறார் என்பதை நாம விசுவாசித்தா ஒவ்வொரு விஷயத்திலும் சாத்தானுக்கு பயந்து ஒடுங்கி போகிறவங்களா இல்லாம, பிரச்சனைகளுக்கு பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்கிறவங்களா இல்லாம, உன்னுடைய பிரச்சனைகளை உன்னுடைய கால்கள் கீழே போட்டு இன்னும் உன்னதமான நிலைக்கு எழுந்திருக்கும்படி, அதை எதிர்க்கும்படி பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் நமக்கு பலனை கொடுப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நம்புகிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அவிசுவாசம் என்பது ஒரு பயங்கரமான பாவங்க. விசுவாசத்தினால் வராத எதுவும் பாவம் என்று வேதம் தெளிவா சொல்லுது. அவிசுவாசத்தினால நம்ம எவ்வளவோ நஷ்டம் போகிறோம். இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது கடுகளவு விசுவாசம் இருந்தா அற்புதத்தை பார்க்க முடியும்னு ஆண்டவர் சொன்னார்லங்க. என்னிடத்திலே விசுவாசம் வையுங்கள், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று தெளிவா ஆண்டவர் சொன்னார்லங்க. ஆம், தற்போதைய சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது, பொருளாதார பிரச்சனைகளை பார்க்கும்போது பலவித நோய்கள் அதிகரிக்குதுங்க. உலகம் முழுவதுமே இந்த இயற்கை பேரிடர்களினாலே எவ்வளவு புதிய நோய்கள், புதிய புதிய ஜுரங்கள், பிள்ளைங்க எத்தனையோ பேரு சிக்காகிறாங்க. அவங்க பணம் எல்லாமே மருந்து மாத்திரைக்கே செலவு செய்ய வேண்டியது இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் பின்னாடி அலைய வேண்டியதாக இருக்கிறது. சடனா ஸ்ட்ரோக்ஸ் வருது, சடனா லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, சடனா ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. இப்படிப்பட்டது எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எவ்வளவு பாரங்கள் வருது தெரியுமா? எங்களுக்கு புரியுது, முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த வியாதிகள் பெருக்கம் அடைகிறது, சூழ்நிலை மாறிவிடுகிறது. ஏதாவது நியூஸ் கேட்கலாம் என்றால் எப்ப பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பது, ஒருவர் மேல் ஒருவர் பழிகளை சுமத்துவது, ஒருவர் மேல் ஒருவர் யுத்தத்துக்கு எழும்புவது, எங்கேயும் சமாதானத்துக்குரிய செய்திகளே கேட்கப்படல, சந்தோஷத்தை உண்டாக்குகிற விஷயங்களே இல்லை. அதற்கு தான் இந்த உலகத்தை பார்த்து கலங்கி போகாம ஆண்டவரை பார்த்தா நிம்மதியா இருக்க முடியுங்க. ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கொண்டிருந்தா நாம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்னை உறுதியாய் பற்றி கொண்ட என்னையே நம்பியிருக்கிறதுனால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவேன், காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் சத்துருவோடு நீ போராட முடியாது. உன் சத்துருவை ஆண்டவர் உன் பட்சத்திலிருந்து ஜெயிக்கும்படிக்கு நீ ஜெபம் பண்ணு. யுத்தம் கர்த்தருடையது. அவர் உன் பட்சத்திலிருந்து போராடி வெற்றியை உனக்கு கொடுப்பதற்கு கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுத்து மரணத்தை, பாதாளத்தை, சாத்தானை, உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறார். இயேசுவை உடைய நம்ம பாக்கியவான்கள்.
இயேசுவின் மேல விசுவாசம் வைங்க, சமாதான சந்தோஷத்தோட வாழ்வீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களால சந்திக்க முடியும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்வீங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனை முறை ஆண்டவரே நாங்க சோர்ந்து போகிறோம், சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகிறோம். அநேக பிரச்சனைகள் வரும்போது அவைகளை எதிர்க்க முடியாமல் ஒடுங்கி போகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்துல பலன் இருக்கிறது, எங்கள் ஆண்டவர் இருக்கிறார், எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ப்பார், என் பட்சத்திலே போராடுவார் என்கிற விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் விசுவாசத்தின் கண்களாலே பார்த்து உமக்குள்ளே மகிழும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நாங்களே சிறுமைப்படுத்திக் கொள்ளாமல், எங்கள் சத்ருவை குறித்து நாங்களே எக்ஸாஜரேட் பண்ணிக்கொள்ளாமல், எங்கள் பிரச்சனைகளே அவைகள் மிகவும் பெரியது, சாத்தான் மிகவும் பயங்கரமானவன் என்று நாங்க பயந்து போகாமல், சீக்கிரமாக எங்கள் கால்களுக்கு கீழே சாத்தானை மிதிக்க செய்வீர் என்ற உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு வெற்றியை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரச்சனைகளை தேவ சமூகத்துல விடுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களை எங்களுக்கு 8939801234 நம் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்து விடாதீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்ல அவசியம் இல்லாமல் இந்த ஊழியத்தின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. தவறாம எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஆகவே நம்முடைய கல்வாரி சபையில உபவாச கூட்டத்திலே சபை ஆட்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு இதே நேரத்தில் அனைத்து தியானத்தில் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.